ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும்போது ஐ ரியலி ஹாவ் டு ஆஸ்க் அபவுட் நவரச நாயகன் கார்த்திக். Oh, my favorite. Very sweet. My favorite too. சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் சார். So cute, so casual. When we did பாண்டி நாட்டு தங்கம் அப்போ அண்ட் சாங் பண்ணப்போது மயிலாடும் சாங் பண்ணும்போது ஸோ உட்காந்து ஏஞ்சி ஆடணும் ஃபுல்லாக. ஸோ அப்போ சொல்லுவார், நீ கம்மியாக இருக்க ஹைட்டு, அதனால ஃபுல்லாக உட்காராத, ஃபுல்லமாக தெரியுவேன், இப்படி நின்று ஆடு. I love working with கார்த்திக் சார். ஒரு பெரிய 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 கேப்புக்கு அப்புறமா உங்களோட ஆசை ரஜினி சாரோட நடிக்கிறது நிறைவேறிச்சு. ஆனாலுமே இன்னும் அன்ஃபுல்ஃபில் விஷஸ்லாம் இருக்கும். அஜித் சார் கூட நினைக்கிறேன். ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே நடிக்க மாட்டீங்களா? அப்படி கிடையாது, எங்களுக்கு கரெக்டான படங்கள் அமையல. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வாங்க, அவர் இருப்பாரு, நான் டம்மியா கூட, அப்படி இல்லை. ஏதாவது நல்லதா ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வை நாட். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா இந்த படத்துல வேற லெவல் பேர் வரும். பிகாஸ் அவ்வளோ நல்லா பண்ணான், பெர்ஃபார்மன்ஸ் டாப். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ஸோ ஒர்க்கிங் இன் போத் ஸ்க்ரீன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, லைக் இது ஒரு மெத்தடாக இருக்கும், இது ஒரு மெத்தடாக இருக்கும். பட் ஆனால் சக்ஸஸ் இன் போத் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைக் யூ ஜஸ்ட் காட் கீ எப்படி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். பட் என்னன்னா ஸ்பேஸ் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான். டெலிவிஷனில் வந்து சீக்கிரமாக நடிக்கணும், ஃபஸ்ட்டாக முடிச்சிடணும். இதில் வி ஹேவ் ஸ்பேஸ் டு ப்ரீத், வி ஹேவ் ஸ்பேஸ் டு பெர்ஃபார்ம் மோர். அது இருக்கு. பட் டெலிவிஷனில் கூட இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வி டூ ஹேவ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரெக்டர் ஹூஸ் ஹேண்ட்லிங் அஸ். ஸோ ஓகே, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, ஸோ டைம் கொஞ்சம் விட்டுருவாங்க, பண்ணட்டும். அதெல்லாம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான், ரைட், ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும்போது ஐ ரியலி ஹாவ் டு ஆஸ்க் அபவுட் நவரச நாயகன் கார்த்திக். எஸ், அண்ட் அவர் திருப்பி நடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ யோர் மெமரிஸ் வித் கார்த்திக் சார் அப்படின்னு. வெரி ஸ்வீட் பர்சன். எஸ், வெரி ஸ்வீட். மை ஃபேவரட் டூ. சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்திக் சார். பிகாஸ் ஸோ க்யூட், ஸோ கேஷுவல். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. பிகாஸ் வென் வி டிட் பாண்டி நாட்டு தங்கம் அப்போ அண்ட் சாங் பண்ணப்போது மயிலாடும் சாங் பண்ணும்போது ஸோ உட்காந்து ஏஞ்சி ஆடணும் ஃபுல்லாக. ஸோ அப்போ சொல்லுவார், நீ கம்மியாக இருக்க ஹைட்டு, அதனால ஃபுல்லாக உட்காராத, ஃபுல்லமாக தெரியுவேன், இப்படி நின்று ஆடு. ஸோ டைட் க்ளோஸ் எடுக்கும்போது பெரிய மூமெண்ட்னா ஹி வில் டெல், இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேம் மூமெண்ட் ஆக்கிபை பண்ண நிறைய விஷயங்கள் ஹியர் ஹெல்ப் மீ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு கார்த்திக் சார். ஓகே, how much you miss acting with him அப்படின்னா எப்படி சொல்லுங்க? I wish I could do a movie with him again. Very sweet person to work with. I love working with கார்த்திக் சார். இப்போ நீங்க சொன்னீங்களா ஐ விஷ் டு டூ ஃபிலிம்ஸ் வித் ஹிம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ லைக் யூ ஹேவ் அன்ஃபுல்ஃபில் விஷஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய 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 கேப்புக்கு அப்புறமா உங்களோட ஆசை ரஜினி சாரோட நடிக்கிறது நிறைவேறிச்சு. ஆனாலுமே இன்னும் அன்ஃபுல்ஃபில் விஷஸ்லாம் இருக்கும்ல. அஜித் சார் கூட. அஜித் சார் அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? இப்போ ஓகே ஓகே சொல்ல முடியாது. திருப்பி ஒரு அண்ணி ஒரு பேரல்ல நடிக்க முடியாது. இல்ல இல்ல அப்படி சொல்ல இல்ல இல்ல அப்படிலாம் குடுற மாட்டாங்க. இல்ல அஜித் சாருமே இப்போ ஒரு மாதிரி ரேரா மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆஃப் கோர்ஸ் நீங்க விஜய் சாருமே சொல்லியிருந்தீங்க. இப்போ விஜய் சார் வாய்ப்பு இல்ல. மோர் ஆஃப் அஜித் சார். மோர் ஆஃப் அஜித் சார். ஓகே, ரைட். ஆஃப் கோர்ஸ் உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்கல அப்படின்னா எப்படி? ஐ திங்க் வந்து பெருசா வந்து உங்களோட என்னன்னு சொல்ல, இந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஃபார் த லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே நடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்னுமே கேள்வி வரும். இப்போ வந்தோம், அப்படி கிடையாது, எங்களுக்கு கரெக்டான படங்கள் அமையலை. எங்களுக்கு உள்ள ஸ்கோப் கம்பேக்ன்றது இட்ஸ் எங்களுக்கு யூஎஸ்பி தான். நாங்கள் ரெண்டு பேரும் கம்மி பேக்ன்றது அதுக்கு உள்ள ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கல. ஓகே, சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா வாங்க, அவர் இருப்பாரு, நான் டம்மியா கூட, அப்படி இல்லை. ஏதாவது நல்லதா ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வை நாட். we didn't get that கரெக்டான அப்ரோச் கேட்குறாங்க. பட் ஒன்றும் பெருசா இல்லை. எதுக்கு அப்படி வந்து வேஸ்ட் ஆகுது? வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஏதாவது மாட்டாம போகாது. உங்களோட 2.0 நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் ராம்கி சாருக்கு வந்து லக்கி பாஸ்கர் வாஸ் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருக்காதாப்பா அப்படின்ட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் அவரோட கேரக்டர் தான் ஒரு ஆங்கரா இருந்தது லக்கி பாஸ்கர்ல. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு ஜோன்லேயே வந்து டிராவல் போயிட்டு இருந்தது. ஸோ லக்கி பாஸ்கர் ஃபார் ராம்கி சார் அஸ் அ கம்பேக்னா எப்படி பார்ப்பீங்க? இட்ஸ் குட் கம்பேக். இட்ஸ் வெரி நைஸ் கம்பேக். அண்ட் ஒரு டீசெண்டான கேரக்டர், பிளேஸ்ட் வெரி வெல்.
அண்ட் ரன்னிங் கேரக்டர் வேறு. ரெண்டாவது இட் வாஸ் நைஸ் அசிசேட்டோ நல்லவரா கெட்டவரான்னு. பட் சம்திங் வாஸ் நைஸ். ஒரு 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 நைஸ் ஃபீல் குட் கேரக்டராக இருந்தது எனக்கு. இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் ஹிம். இட்ஸ் ரியலி அ குட் கம்பேக் ஃபார் ஹிம். Yes. We've all seen Nirosha ma'am as very happy going, easy going girl அப்படின்னு இருக்கும்போது what is that one breaking point of yours that we haven't seen அப்படின்னா லைக் நான் இதுன்னா உடஞ்சு போயிடும் ஈஸியாக அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் கேரக்டர் தான். சென்சிட்டிவாக பார்த்தா தெரியல ஆக்சுவலி. ஸோ சென்சிட்டிவ் தான். சின்ன விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள கேரக்டர் தான். ஸோ அதில் எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆனால் அப்படியே ஆஃப் ஆகிடுவேன். அப்படியே ஆஃப் ஆகிடுவேன். ஸோ டே டு டே லைஃப் ஆஃப் நிரோஷா அதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. ஏந்திரிச்சோடனே வாட் யூல் டூ லைக் I play with my dogs. ஓகே. அவங்க தான் டு கிக் ஸ்டார்ட். அவங்க தான் எழுப்புறதே. 5 minutes தானே 5 minutes வெயிட் பண்ணி எழுப்புவாங்க. ஸோ my day gets up with them. ஓகே. ப்ளே as usual. தென் கொஞ்சம் சும்மா எப்பயாவது சோம்பேறித்தனம் இல்லைன்னா வாக்கிங் வாக்கிங். ஓகே. அண்ட் ஆஸ் யூல் பாட்டு ஷுட் பி ரன்னிங் இன் த ஹவுஸ் நோ மேட்டர் வாட். அதுக்கப்புறம் as usual I get ready. சாமி கும்பிடலாம். குட் கேர்ள் மாதிரி ஷூட்டிங் கிளம்பிவிடுவேன். ஷூட்டிங் கிளம்பிட்டு ஆஃப்டர் யூ கமிங் பேக் ஃப்ரம் ஷூட் பேக் டு ஸ்கொயர் ஒன் அவங்களோட விளையாடுவேன். பட் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டே இருந்தேன்னா நிறைய படம் பார்ப்பேங்க. ஐ லவ் வாட்சிங் மூவிஸ், சாங், படம் பார்ப்பேன். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பார்த்த படங்கள் அந்த மாதிரி பெஸ்ட் மெமரி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய படம் பார்த்துருக்கோம். தியேட்டர்லாம் போய் பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் பார்ப்போம். இல்ல ஆனா அது அவரும் மூவி பஃபர், நானும் அதே தான். ஸோ அதனால நான் அடுத்தடுத்த இந்த படம் பார்த்து நான் இன்னொரு படம் உடனே பார்த்துருவேன். அவர் பார்க்க மாட்டார். அந்த படம் பார்த்தேன், அந்த படத்தில் என்னென்ன இருக்கு இன்னும் ரசிச்சு யோசிச்சு அடுத்த படம் பார்ப்பாரு. நான் இதை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்கு, ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துருவேன். ஓகே ரைட்டு. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த டே டு டே ரொட்டீனில் நான் இதையும் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் யூ ஸ்டில் லுக் யங். வாட் இஸ் த சீக்ரெட் ஃபார் தட்? மாம் லுக்ஸ் யங் ஈவன் when she is old. அவங்களோட ஜீன் தான் எங்களுக்கு ஹெல்பிங். எனி சீக்ரெட்டா நீங்க ஏதோ ஸ்கின் கேர் அந்த மாதிரி? அதெல்லாம் எதுவுமே தோண மாட்டேங்க. ஐ வில் நாட் டூ எனிதிங் டு மை ஃபேஸ். நோ ஸ்கின் கேரா? நத்திங். ஐ டோன்ட் கோ ஃபேஷியலே போக மாட்டேன். இயர்லி எப்பயாவது ஒன்ஸ் மசாஜ் ஒரு சோம்பேறித்தனம் வேணும்னா தவிர ஐ டோன்ட் டச் மை ஃபேஸ். ஈவன் ஹேர் கேர், ஸ்கின் கேர், நத்திங், ஜீரோ. இதுவே ஆச்சரியமா இருக்குங்க. ஐ திங்க் உங்களோட ஜீன்ஸ் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். லீவ் இட் டு இட். அண்ட் நோ பேட் ஹேபிட்ஸ். ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டீ. இந்த ஹேபிட்ஸ் ஏங்க பேட் ஹேபிட்ஸ் காஃபி டீ சொல்றீங்க? பட் யா காஃபி டீயும் பேட் தான் கொஞ்சம். ஆமா, எவரிபடி இஸ் அடிக்ட் டு இட். அது இல்லனா கஷ்டம். the whole day doesn't move மாதிரி. எனக்கு எதுவுமே கிடையாது. எனி ஸ்பெசிபிக் டயட் அந்த மாதிரி? நோ. ஐயோ ஐ அம் a foodie. foodie? பயங்கர foodie. ஓகே. நோ ஸ்பெசிபிக் டயட் கண்ட்ரோல். அது எதுவுமே ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த மாதிரிலாம்? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பாட்டில் சாப்பிடுவேன். ஓகே. சாப்பாடு எங்கே எது நல்லா இருக்கு கேளுங்க, எல்லா இடம் தேடி தேடி போய் சாப்பிட்றது இந்த மாதிரி தான். இன்ஸ்டாவில் பாதி ஃபுட்டே தான் இருக்கும். ஷேர் பண்ணுறதும் அதுதான் இருக்கும். இது நல்லா இருக்காம, இது நல்லா இருக்காம அப்படி. எஸ் எஸ். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் கம்மிங் பேக் டு லாக்டவுன் எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து. ஓகே இதுக்கு சம்திங் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஜீவா மைட் பி ஃப்ரெஷ் டிரெக்டர், பட் ஹீ ஹேட் தி ஸ்டஃப். ஹீ நியூ ஹவு டு கெட் த ஒர்க் டன் ஃப்ரம் ஆர்டிஸ்ட். அது ஒன்று. சக்தி சார் அஃப்கோர்ஸ் இஸ் டன் ஸோ மெனி கேமரா ஒர்க்ஸ். எக்ஸ்ட்ரானரி கேமரா ஒர்க் வாஸ் தேர். ஜீவா வந்து ரியலி வந்து நம்மளை அந்த கேரக்டராக வாழ வச்சு எடுத்தார். ஸோ தட் வாஸ் சம்திங் நைஸ். ப்ளஸ் அனுபமா பற்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் வெரி குட் அமேசிங் ஆக்ட்ரஸ். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு லெவல் பேர் வரும். பிகாஸ் அவ்வளோ நல்லா பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் டாப் அந்த பொண்ணோடது. அண்ட் எனக்கும் அவளுக்கு ஒரு சீன் இருக்குது, மேபி வில் சி. அதில் வந்து அந்த சீனில் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட்னால் இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் கை ஃபோர்ஸில் மிஸ் ஆகலாம், படலாம். ஸோ நான் முதல்ல அவர்கிட்ட வந்து இப்படி வரப்போ சொல்கிறேன்னா அது சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம சிங்கிள் டேக்கில் 2 பேருக்கு படாமல் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி நடித்தோம் 2 பேரும். தட் வாஸ் லைக் அந்த இமோஷனல் சீனில் நம்மளை அறியாமல் பாடி வில் மூவ். தெரியாமல் இப்படி நவுந்துருவோம், அவன் நவுந்துடலாம், படலாம், சான்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வைப், அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்ததுங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆக்ட்ரஸ். நிஜமாகவே வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தட் கேர்ள். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருந்தால் அதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெண்டாகி 2 பேரும் லூடெல்லாம் விளையாடிக்கிட்டு என்ன சாப்பிட்ற என்ன எடுத்துகிட்டு வந்த அதெல்லாம் கேட்குற லெவலுக்கு. அண்ட் ரொம்ப இந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் இந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர். பிகாஸ்
இப்போ படங்களில் வந்துட்டு இருக்காங்கக்கும் இந்த படத்துலக்கு அவளுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும். ஓகே. பிகாஸ் ஷி வில் ஸ்கோர் மோர் பிகாஸ் லவ்லி சீன்ஸ் அந்த பொண்ணுக்கு மாட்டுச்சு. ரொம்ப நல்லாமல் நடித்தா. பிகாஸ் நான் நடித்து அந்த பார்க்குறதுல அப்படி எட்டி பார்த்துருந்துருக்க சீன்ஸை ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 of us தான் மெயின் படத்துலேயே இருக்கும். நானும் சார்லி சார், எங்கள் பாட்டி கேரக்டர், ஒரு சிஸ்டர், இல்லை டீசெண்ட் கச்ச கச்சான்னு இல்லாமல் ஒரு தேவை அந்த கதைக்கு தேவை போட்டால் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்தாங்க. தட் இஸ் த சம்திங் நைஸ் அபவுட் இட். ஒரு நேச்சுரலிட்டி, ஒரு யதார்த்தம் எல்லாமே அதில் இருந்தது. அதனால தான் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. பார்க்கணும், நல்லா இருக்கு, இந்த ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் வேறு பேட்டர்னில் நான் இருக்கேன், வெயிட்டிங் டு see. அதுதான் கண்டிப்பாக. ஸோ காண்ட் வெயிட் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் I wish you all the very best, ma'am, because we are seeing Nirosha 2.0. அது இன்னுமே கண்டினியூ ஆகணும்ட்டு my best wishes. Thank you. உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் தானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Thank you guys. Please watch the movie. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சக்ஸஸ் படமாக ஆக்கி கொடுக்கணும். பிகாஸ் ஜீவா டிசர்வ்ஸ் இட். பிகாஸ் he has put his heart and soul in this. It's a nice content. ரொம்ப எடுத்திருக்காரு. ஸோ I'm sure கண்டிப்பாக this will be a பேசப்படும். நிறைய அவார்ட்ஸ்க்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது படம் பார்த்த வரைக்கும். அண்ட் ப்ளீஸ் தயவுசெய்து டவுன்லோட் பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. பார்த்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் தேட்டரில் ப்ளீஸ் டூ கம். இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ உங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸ் தேவை. நான் இத்தனை வருஷம் நீங்களாம் எங்களுக்கு கொடுத்த ஊக்கம் தான் இவ்வளோ வருஷம் நாங்களும் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இட் பி குட் திங். So sweet, so sweet. So thank you so much. Thank you. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.